மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு நாள் நெருங்கி வரும் நிலையில் தமிழகம் முழுவதும் வேட்பாளர்கள் சூறாவளி பரப்புரை. ஆதரவாளர்களுடன் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று தீவிர வாக்கு சேகரிப்பு. வேட்பாளர்களை ஆதரித்து அரசியல் கட்சியின் தலைவர்கள், அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் தீவிர பிரச்சாரம். கொளுத்தும் வெயிலுக்கு மத்தியிலும் ஊர் ஊராக சென்று வாக்கு சேகரிப்பு. ஆர்டிஐ பெயரில் புரளிகளை கிளப்பி குரலை வித்தை காட்டுகிறார் பிரதமர் மோடி. உத்தரப்பிரதேசத்தில் போய் கச்சத்தீவு பற்றி பேசுவதிலிருந்தே மோடியின் குழப்பம் தெரிவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காட்டும். இனிமே மோடி சொன்னா மக்கள் நம்ப மாட்டாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சிட்டதுனால ஆர்டிஐ பேர்ல புரளிகளை கிளப்பி குரலை வித்த காமிக்கிறாரு. மோடி குழப்பத்தில் இருக்கிறார் என்பது உத்தரப்பிரதேசத்தில் போய் கச்சத்தீவு பத்தி பேசுறதுலே தெரியுது. மோடி அவர்களே, இது ஏப்ரல் தான், இன்னும் மே மாதம் இருக்கு, ஜூன் மாதம் இருக்கு. உங்கள் குழப்பங்கள் ஜூன் 4ஆம் தேதி தெளிந்துவிடும். $5,000 கோடியை கொடுத்து விட்டோம், அதற்கு கணக்கு கொடுங்கள் என்று கந்துவட்டிக்காரர் போல பேசுகிறார் நிர்மலா சீதாராமன். வெளிநாட்டு வங்கிகள் தமிழ்நாட்டுக்கு கொடுத்த கடன் எப்படி மத்திய அரசு நிதியாகும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி. அதில் 5,000 கோடியே கொடுத்துட்டோம், அதுக்கு கணக்கு கொடுங்கன்னு ஏதோ கந்துவட்டிக்கார மாதிரி பேசியிருக்காங்க. அது முதல்ல ஒன்றிய அரசு கொடுத்த நிதின்னு அவரால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா அது வெளிநாட்டு வங்கிகள் தமிழ்நாட்டுக்கு கொடுத்த கடன். அப்படி மாநில அரசு வாங்கின கடன் எப்படி ஒன்றிய அரசோட நிதியாகும்? ஆளுங்கட்சியாக இருந்தால் கூழை கும்பிடு போட்டுக்கொண்டு பாஜகவை ஆதரிப்பார் எடப்பாடி பழனிசாமி. எதிர்க்கட்சியான பிறகு ஏன் எதிர்க்க வேண்டும் என்று அரசியல் தத்துவ மேதைகள் மயங்கி விழுவது போல கேள்வி கேட்பார் என்றும் முதலமைச்சர் விமர்சனம். கட்சியாக இருந்தா கூழை கும்பிடு போட்டுட்டு எதிர்கட்சிகள் அரசியலுக்காக எதிர்க்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. எதிர்கட்சியா மக்களால ஓரங்கட்டப்பட்ட பிறகு எதிர்கட்சி ஏன் எதிர்க்கணும்னு அரசியல் தத்துவ மேதைகளை மயங்கி விடுற மாதிரி புது புது தத்துவங்களாக புலம்புவார். பாஜகவுடன் கள்ள தொடர்பில் இருப்பதாக கூறுவதற்கு எடப்பாடி பழனிசாமி மறுப்பு. பாஜகவுடன் கள்ள தொடர்பில் இருப்பது திமுக தான் என்று விமர்சனம். பாரதிய ஜனதாவோட கள்ள உறவு வச்சிருக்காரு, கள்ள தொடர்பு வச்சிருக்காரு. இது உங்களுக்கு எல்லாம் வாடிக்கீங்க. ஏன்னா பல விடாது. வேற எந்த கட்சி தலைவராவது இப்படி பேசுறாங்களா? இந்த கட்சி தலைவர் தான் பேசுவார். அதெல்லாம் அவர்களுக்கு அனுபவம் வாய்ந்தவர். விவசாயம் பற்றி பேச வேண்டும் என்றால் மேடை போடுங்கள், யார் விவசாயி என்பதை நிரூபிக்கிறேன். கரூரில் தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சருக்கு சவால் விட்ட எடப்பாடி பழனிசாமி. விவசாயத்தை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் ஒரு மேடை போடுங்கள், நானும் பேசுகிறேன், நீங்களும் பேசுகிறீர்கள். யார் விவசாயி என்பதை நிரூபணம் காட்டுகிறேன். சும்மா மேடையில் ஏறி பேசிட்டு போனா பத்தாது. மக்கள் எல்லாம் ஒன்னும் ஏமாளிகள் அல்ல. தேர்தல் அறிக்கையில் கூறிய 520 வாக்குறுதிகளில் 10% கூட திமுக நிறைவேற்றவில்லை. 95% நிறைவேற்றிவிட்டதாக பொய் சொல்வதாகவும் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். 3 ஆண்டு காலம் உருண்டோடிவிட்டது. இன்றைக்கு 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது 520 அறிவிப்புகள் வெளியிட்டீர்கள். எவ்வளவு அறிவிப்புகளை நீ நிறைவேற்றிருக்கின்றீர்கள்? 10% அறிவிப்புகளை நிறைவேற்றவில்லை. 95% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டது என்ற ஒரு பச்சை பொய் சொல்லுகின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்.
கோவை சிவானந்தா காலனி பகுதியில் பாஜக வேட்பாளர் அண்ணாமலை வாக்கு சேகரிப்பு. ஊழல் லஞ்ச லாவண்யங்களை ஒழிக்க தாமரை சின்னத்துக்கு வாக்களிக்குமாறு வேண்டுகோள். எதிர்கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு தலைவனும் கண்ணு கெட்டிய தூரம் வரை இல்லை. பலப்படுத்தவும் சரி வளப்படுத்தவும் சரி, நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு 2024 பாராளுமன்ற தேர்தலில் தாமரை சின்னத்திற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக நாம் வாக்களிக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. மதுரை மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் சரவணனை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பிரச்சாரம். விலைவாசி, மின்சார கட்டணம், வீட்டு வரி உயர்வு காரணமாக மக்கள் கஷ்டத்தில் உள்ளதாக குற்றச்சாட்டு. எல்லா வரையும் கூடி போச்சு. ஏத்த மாட்டோம் சொன்னாங்க. ஆனா வீட்டு வரியை ஏத்தி விட்டாங்க. ஏத்துறாங்களா இல்லையா? திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூரில் பெரம்பலூர் தொகுதி திமுக வேட்பாளர் அருண் நேருவை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி பரப்புரை. உதயசூரியன் சின்னத்திற்கு பதிவு செய்யும் ஒவ்வொரு ஓட்டும் மோடிக்கு வைக்கும் வேட்டு என பிரச்சாரம். நம்முடைய வெற்றி சின்னம் உதயசூரியன் சின்னம் இருக்கும், சரியா? அதுக்கு பக்கத்துல ஒரு சின்ன பட்டன் இருக்கும். அந்த பட்டன்ல நீங்க வைக்கிறீங்களே ஒரு ஓட்டு, அதுதான் மோடிக்கு வைக்கிற வேட்டு. வச்சிருவீங்களா? நிச்சயம் செய்வீங்களா? சென்னை பள்ளிக்கரணையில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கலைசெல்வியை ஆதரித்து சீமான் பரப்புரை. இருக்கிற ஏரிகளையாவது காப்பாற்ற வேண்டும் என்றால் மைக் சின்னத்தில் வாக்களிக்குமாறு கோரிக்கை. சரி செய்ய முடியாது. ஏன் எந்த நூற்றாண்டுல அந்த குப்பையாளி நான் ஒழிக்கிறது? அப்ப என்ன பண்ணணும்? இருக்கிறத காப்பாற்றணும். அதுக்கு நீ என்ன செய்யணும்? ஏப்ரல் 19 மைக்கில் ஒரு ஹெல்த் அழுத்திடணும். ஓபிஎஸ் தைரியமாக தேர்தலில் போட்டியிடும் போது இபிஎஸ் உடன் இருக்கும் மணிகள் போட்டியிடாமல் யாரையோ பலிகடா ஆக்குகிறார்கள். அங்க ஓபிஎஸ் சுயேட்சை போட்டியிடுறாரு. அங்க 4 மணிகள் இருக்காங்க. அந்த மணிக்கெல்லாம் போட்டியிடல. எல்லாம் யாரையும் ஒருத்தர் பிடிச்சி நிறுத்திட்டு பலிகடா வைக்கிட்டு ஒதுக்கி ஓடிட்டாங்க. மதுரையில் பரப்புரையில் ஈடுபட்ட அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் குற்றச்சாட்டு. சென்னை துறைமுகத்தில் மத்திய சென்னை திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் தலைப்பாகை அணிந்து ஹிந்தி மொழியில் வாக்கு சேகரிப்பு. வட மாநிலத்தவர்கள் அதிகமாக வாழும் பகுதியில் ஹிந்தி மொழி பெயர்ப்பாளர்களை கொண்டு பிரச்சாரம். புதுச்சேரி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்துக்கு ஆதரவாக முதலமைச்சர் ரங்கசாமி பிரச்சாரம். ரெயின்போ நகரில் கடை உரிமையாளர் வழங்கிய ஜிலேபியை தொண்டர்களுக்கு வழங்கினார். பாஜக அரசு கல்லூரி படிப்புக்கும் நுழைவுத் தேர்வு கொண்டு வருவார்கள் என கனிமொழி எம்பி குற்றச்சாட்டு. புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்து நம்ம பிள்ளைங்க கல்லூரியில போய் படிக்கும் போது, காலேஜுக்கு போகும்போது அதுலயும் ஒரு நுழைவுத் தேர்வு கொண்டு வர வேண்டும். பாஜகவில் சேரவில்லை என்றால் வழக்கு தொடுக்கப்படுவதாகவும் சாடல். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி பகுதியில் சிவகங்கை அதிமுக வேட்பாளர் சேவியர் தாஸ் பிரச்சாரம். வெள்ளரிக்காய் விற்ற பெண்ணிடம் கூடையோடு வாங்கி கட்சி நிர்வாகிகளுக்கு விற்று வாக்கு சேகரிப்பு. நிக்கிற ஓட்டர்ஸ்
திராவிடத்தை அழிக்க நினைத்தால் இருக்குமிடம் தெரியாமல் போய்விடுவீர்கள். சென்னை பரப்புரை கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மீது வைகோ காட்டம். இப்பொழுது ஆணவம் தலைக்கேறி அகம்பாவம் அவருடைய உச்சத்திலே ஏறி நான் திராவிட இயக்கத்தை அழிக்காமல் விடமாட்டேன் என்று சொல்கிறார். நீங்கள் இருக்கிற இடம் தெரியாமல் போய்விடுவீர்கள். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் விசிக வேட்பாளர் திருமாவளவனை ஆதரித்து நடிகர் கமல்ஹாசன் பிரச்சாரம். அரசியலுக்கு வரும் முன்னரே தமது எதிரி சாதியம் என்பதை முடிவு செய்ததாக பேச்சு. முன்பாக ஓரளவுக்கு அரசியல் தாக்கம் ஏற்பட்ட போது என் எதிரி யார் என்பதை முடிவு செய்து கொண்டு விட்டேன். சாதியம்தான் என் எதிரி. திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் பொதுமக்களிடம் ஆதரவு திரட்டிய பாமக வேட்பாளர் திலகபாமா கரும்பு ஜூஸ் கடையில் ஜூஸ் போட்டு கொடுத்து வாக்கு சேகரிப்பு. கன்னியாகுமரியில் காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்த் தீவிர வாக்கு சேகரிப்பு. பார்வதிபுரம் பிள்ளையார் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த பின் திறந்தவெளி வாகனத்தில் சென்று பரப்புரை. கரூர் நாடாளுமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கருப்பையா தீவிர பிரச்சாரம். தையல் மிஷினில் துணி தைத்து புதிய முறையில் வாக்கு சேகரிப்பு. நாமக்கல்லில் பேருந்து நிறுவன உரிமையாளர் வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை. சுமார் 9 மணி நேரம் நடைபெற்ற சோதனையில் 4.80 கோடி ரூபாய் ரொக்கப்பணம் பறிமுதல். சென்னை நாகர்கோவில் இடையே வியாழக்கிழமைகளில் இயக்கப்படும் வந்தே பாரத் சிறப்பு ரயில் சேவை நீட்டிப்பு. பயணிகள் கூட்ட நெரிசலை சமாளிக்க மேலும் 1 மாதம் நீட்டித்து தெற்கு ரயில்வே அறிவிப்பு. தமிழ்நாட்டில் மின்சார நுகர்வு 430 பில்லியன் யூனிட் என்ற அளவுக்கு புதிய உச்சத்தை எட்டியது. மின்வெட்டு இல்லாத தமிழ்நாடு என்ற நிலையை உருவாக்கியிருப்பதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு பெருமிதம். மயிலாடுதுறையில் பதுங்கியுள்ள சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் தீவிரம். தகவல் இருக்கு, கூட்டம் போடாதீங்க, கிளம்புங்க. சுத்த உலாவிட்டு இருக்குன்னா தகவல் வருது, கிளம்புங்க, கூட்டம் போடாதீங்க. சேட்டலைட் புகைப்படங்கள் உதவியுடன் தீவிர தேடுதல் வேட்டை. மயிலாடுதுறையில் சிறுத்தை நடமாட்டம் எதிரொலியாக 7 பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. கூரைநாடு பகுதியில் உள்ள பிரைமரி, நர்சரி மற்றும் மேல்நிலை பள்ளிகள் செயல்படாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.